ஜென்மத்திலயும் நீயே எனக்கு அம்மா வரணும்னு. ஆனா நான் கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டேமா. நான் எந்த ஜென்மத்துல பாவம் பண்ணேனோ உனக்கு மகளா பிறந்துட்டேன். இனி எனக்கு பிறப்போ ஜென்மமோ எதுவுமே வேணாமா, போதும். என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, என்னடி உட்காந்து கதற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கதறி அழுதாலும் பிரச்சனை இல்ல, எல்லாம் இந்த ரூம்குள்ளேயே முடிச்சுக்கோ. வெளியே வர மத்துல பொண்ணா லட்சணமா அழகா வா. அங்க வந்து இப்படி கண்ணை கசக்கிட்டு இருந்தேன்னா பாத்துக்கோ. மா, உனக்கு என்ன பிடிக்கவே செய்யாதா? பிடிச்சிருக்குடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவாமா? ஆமாடி. பாத்தியா, நீ எனக்காக மாப்பிளக்காரன் மெண்டல்னு தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. இப்படிப்பட்ட என் பொண்ண எனக்கு பிடிக்காம போகுமா? ரொம்ப பிடிச்சிருக்குடி. அப்புறம் இதெல்லாம் நீ உங்க அப்பையும் உங்க அண்ணன் கிட்ட சொல்லாத வரைக்கும் இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இவ்வளவு நாள் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கும் அமைதியா இரு. கல்யாணம் முடிஞ்சானா அப்புறம் பாத்துக்கலாம். என்னம்மா, நான் வீட்டை விட்டு வெளியே போறதையா? என்னடி உன்ன என்ன தெருவுல நிக்க வைக்கிறேன்? இதை விட 3 மடங்கு பெரிய வீடு. அந்த வீட்டுல வேலைக்காரங்க மட்டும் 10 பேர் இருக்காங்களாம். அங்க போய் இருக்க உனக்கு என்னடி செய்து? 10ஓட 11 இருங்கிறியாமா? நீ எப்படி வேணாலும் இரு. வேலைக்காரியா இருக்கிறதோ எஜமானியா இருக்கிறதோ உன் திறமை. போய் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கிட்டேனா இதோ என்ன மாதிரி ராணி மாதிரி வாழலாம். புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் உன் அண்ணன் இப்படி அழுதுகிட்டு நிக்காத. அவன் சும்மாவே துடிச்சுக்கிட்டு நிக்கிறான், என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு போறான்னு. என்னமோ மிந்தியெல்லாம் இல்லாத பாசம் இப்ப அவனுக்கு பொத்துக்கிட்டு வருது. நீ உன் அழுத மூஞ்ச காமிச்சு அவனுக்கு கூட கொஞ்சம் இது பண்ணாத. கல்யாணம் முடிகிற வரைக்கும் சத்தம் இல்லாம இரு. ஏதாவது பண்ணி கல்யாணத்தை கெடுக்கணும்னு நினைச்ச அவ்வளவுதாண்டி, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல, உன் அண்ணன்காரையும் உங்க அப்பா யாரையும் வாழ விட மாட்டேன். புரிஞ்சதா? நல்லா புரியுதுமா. யாரையும் வாழ விடாத. பணத்தை கட்டிக்கிட்டு நீ மட்டும் நிம்மதியா இரு. அது எனக்கு தெரியும்டி. கூப்பிட்டோன்னா கீழே இறங்கி வா. புரியுதா? போ, வருவேன். இந்த பணம் உனக்கு எவ்வளவு நாள் நிம்மதியை கொடுக்குதுன்னு நானும் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்க. ஆனாலும் நம்ம தங்கச்சி கல்யாணத்தை ஊரை கூட்டி பெரிய மண்டபத்தை பிடிச்சு எந்த அளவுக்கு கிராண்டா செய்யலாம். இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்கோ? வீட்டுல வச்சுதான் செய்யணும். சொந்தத்தெல்லாம் நாளைக்கு ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டுக்கலாம். ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. சிவானி ரெடி ஆகுறேன்னு சொன்னா, ரெடி ஆயிட்டானான்னு தெரியல. ஸ்வேதா வரட்டும், வந்தானு சிவானிய போய் பார்க்கலாம். ஆமா, என்ன பண்றா இவ? வெயிட் பண்ண 2 நிமிஷத்துல வந்துடுறேன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷமா நின்னுட்டு இருக்கேன். ஸ்வேதா, ஹே பியூட்டி. ஸ்வேதாமா. சக்தி, இதோ வந்துட்டேன். வாமா, லேட் ஆகுது. இதோ வந்துட்டேன். சக்தி, எனக்கு சாரி ஓகேவா? நல்லா இருக்கா? தேவதை, அவள் ஒரு தேவதை. அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? என்ன சக்தி இப்படி பாக்குற? சொல்லு, எனக்கு சாரி நல்லா இருக்கா? தேவதை மாதிரி இருக்க. நிஜமாவா? ஆமாமா, அவ்வளவு அழகா இருக்க. உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு டபுள் ஓகே. உனக்கு ஓகேவா? எனக்கும் ஓகே தான். ஆனா ஆனா இல்ல, உன்னை கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிக்கலாமா? எனக்கு ஓகே. இரு, சிவானி கல்யாணம் முடியட்டும். சிவானி நல்லபடியா செட்டில் ஆனவுன அப்புறம் அப்பா அம்மாட்ட பேசி நம்ம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லிடலாம். அதுங்கள உன்னோட அப்பா அம்மாட்டையும் பேசி ஃபாரின்ல இருந்து இங்க வர வச்சிடலாம். ஓகேவா? ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல சக்தி, அப்பா அம்மாலாம் இனி இங்க வர மாட்டாங்க. ஏமா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் பேசினேன். அப்பாக்கு என் மேல கோபமா. சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறேனா? என்ன கேட்கல? உன்னை விட்டுட்டு வர சொல்றாங்க. எதனாலமா? எனக்கு ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு சொன்னேன். உடனே அப்பா கிளம்பி ஃபாரின் வாங்குறாங்க. என்னால வர முடியாது, சக்தி கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு கோபம். நாங்க சொல்ற எதையும் நீ கேட்க மாட்டேங்கிறல, எப்படியும் போய் தொலை. இனி நீ எனக்கு பிள்ளையே இல்லைன்ட்டாங்க. ஸ்வேதா, விடு சக்தி, நான்லாம் ஃபீல் பண்ணல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் எங்க அத்தை வீட்டுல தான் இருக்கேன். எங்க அத்தை ஒரு வார்த்தை சாப்பிட்டியன்னு கூட கேட்க மாட்டாங்க. எங்க அப்பாவுக்கு வேலை தான் முக்கியம், எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா முக்கியம். அதனால 2 பேரும் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? சக்தி, உண்மை சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஹாப்பியா எந்த இடம் பார்க்கணுமோ எல்லா இடமும் சுத்தி இருக்கேன்.
ஆனா ஒருத்தவங்கிட்ட இருந்து உண்மையான அன்போ பாசமோ எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்ல. அத முறை உன்கிட்ட உணர்றேன். உன்னை விட்டுட்டு எப்படி நான் போக முடியும்? ஸ்வேதா, அதுக்காக நான் அப்பாட்ட கரெக்டா சொல்லிட்டேன் சக்தி. நீங்க என்ன வேண்டாங்கிறது, நான் உங்களை வேண்டாங்கிறேன். எனக்கு சக்தி போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏய் பியூட்டி, உன்னை முழுசா நம்புறேன் சக்தி. நீ என்ன நல்லா பாத்துக்குவேல. பாசம் காமிச்சு எதுவும் ஏமாத்திர மாட்டியே. ஏய் என்னம்மா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கையை விட மாட்டேன். உன் நம்பிக்கையை காப்பாத்துவேன். ஐ லவ் யூ சக்தி. லவ் யூமா. இருந்தாலும் அப்பாட்ட அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. போன் கொடு, நான் பேசுறேன். வேண்டாம் வேண்டாம். என்னைக்கு மக முக்கியம் நீங்க வராங்களோ வரட்டும். அப்புறம் நான் இங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ஓகேவா? நீ எல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாத. ஹாப்பியா இரு. அப்பதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். எப்பவும் சந்தோஷமா இரு. உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன். சரி சக்தி. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். சரிம்மா, வா. நீ போய் சிவானிய பாரு. நான் கல்யாணத்துக்குரிய வேலையை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாராங்களான்னு பாக்குறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே சொல்றேன். நீ சிவானிய கூட்டிட்டு வா. சரி சக்தி. சரி வா. வாசினி, நீ சேலையில அவ்வளவு அழகா இருக்க. நல்லா இருக்கா பூமாரி? தமிழ் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்வானா? தமிழ் மட்டும் இல்ல, தமிழோட அம்மாவும் சரி இந்த பொண்ணை எங்க இருந்து பிடிச்சேன்னு கேட்க போறாங்க. அவ்வளவு அழகா இருக்க. பாப்பா. அண்ணா. டேய் பாப்பா, என் தங்கச்சியா நீ? பாரா, குழந்தை வளர்ந்த மாதிரி தெரியுது. டேய் அண்ணா, சேலையில எப்படி இருக்கே? அழகா இருக்கமா. அப்படியே நம்ம பாட்டிய பார்த்த மாதிரியே இருக்கு. அண்ணா எருமை பாட்டியா? ஏய், நம்ம பாட்டி சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? அப்படியே ஒன்ன மாதிரி. பாட்டியோட பழைய போட்டோலாம் எடுத்து பாரு. நிஜமாவா? ஆமா பாப்பா. பாராட்டுறியா கிண்டல் பண்றியான்னு தெரியல. அண்ணன் கிண்டல் பண்ணுவேனா? என் தங்கச்சி லட்சுமி. சரிதான். என்னவா பாட்டின்ட்டு திடீர்னு லட்சுமிங்கிறீங்க? ரெண்டும் ஒண்ணுதாமா. நம்ம வீட்டு தேவதைக நீங்க தான். பூமாரி, உன்னை சொல்லாட்டி நீ சண்டைக்கு வந்துடுவேன்னு பயந்துட்டு அண்ணன் உன்னையும் சேர்த்து தேவதான்ட்டாங்க. பயம் இருக்கணும்ல. அத சொல்லு. போதும் போதும். தமிழ் வீட்ல இருந்து எல்லாம் நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இன்னொரு 10 நிமிஷம் தான் நம்ம வீட்டை ரீச் பண்ணிடுவாங்க. ஓ அப்படியா? நாங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாத்தேமா. சரி, நான் சொல்றேன், நீ ஹாசனைய கூட்டிட்டு வா. சரிங்க. டேய் பாப்பா, ஹாப்பி தானே? ரொம்பண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கு? இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. ஓ அண்ணியும் தாமா. மறந்துடாத, அப்புறம் சண்டைக்கு வருவா. என்னன்னா சண்டைக்காரி நினைச்சீங்களா? நினைக்கல, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். என்னங்க? சரி சரி, அப்புறம் நம்ம சண்டையை வச்சுக்கலாம். நான் வாரேன். வாசுகி, வாசுகி. என்னங்க? லேட் ஆச்சுமா, வா. இதோ 2 நிமிஷம். எத்தனை 2 நிமிஷம்? இந்த ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டுங்க. 2 நிமிஷங்கிறதே 2000 தடவை சொல்லியிருப்ப. போலாம் மாமா, இருங்கங்க வாரேன். நீ ஹாசினி ஃபங்க்ஷனா முடிஞ்சிடும், சிவானி ஃபங்க்ஷனா முடிஞ்சிடும். அப்புறமே தான் நீ கிளம்பியே வெளியே வருவ பாரு. ஐயே, இதோ வந்துட்டேன். சாரிதான். வாங்க வாங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா சேலை கட்ட வர்றீங்களா? வான்னு வாங்க போவோம். ஏய் திரு, என்னடா? என்ன இப்படி பாக்குறான்? ஓ, நம்ம சேலையில ரொம்ப அழகா இருக்கும் போல. இவ்வளவு நேரம் என்ன கத்துனா நம்ம வந்து நின்னோன்னா வாய் அடைச்சு போயிட்டான். என்ன பார்வை? ரெடி ஆயிட்டேன், வாங்க போலாம். வாசுகி, ஒன்னு சொல்லட்டா? என்ன ரொம்ப அழகா இருக்கேன் தானே? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. அதான் லேட்டாச்சுன்னு கத்துனீங்கல்ல, வாங்க போவோம். இப்படி நீ கிளம்பி வர்றதுக்குதான் 2000 தடவை 2 நிமிஷம் சொன்னியா? என்ன பூவெங்க? பொட்டு வச்சிருக்கியா? நீ இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்குவ? பிள்ளைய பாரு, அழகா இருக்கா அப்படி இப்படின்னு வர்ணிப்பான்னு பார்த்தா பூ வச்சிருக்கியா பொட்டு வச்சிருக்கியான்னு வையிறான். வர ரொம்ப மோசம்டா நீ. வாசுகி, என்ன? பூ எங்கம்மா? பூ வச்சுட்டு வா. பூ நேத்து நீ வாங்கி கொடுத்தேல, அத நான் கெட்ட மறந்துட்டேன். அப்படியே உதிரி பூவாவே இருக்கு. ஏமா அப்படி பண்ற? கட்டின பூ வாங்கி தரேன்னு சொன்னேன், நீ தானே உதிரி பூ வாங்கி கொடுன்னு கேட்ட. இப்ப கட்டலன்னா என்ன பண்றது? இங்க பாரா, நீ சும்மா வஞ்சிக்கிட்டே இருக்க. நீ தானே மருதாணி வைக்கிறேன் மொட்டை மாடி கூட்டிட்டு போய் கையில மருதாணி வச்ச பிறகு எப்படி பூ கட்ட முடியும்? மறந்துட்டேன். சரி வா, போற வழியில வாங்கி வச்சுக்கலாம். போய் பொட்டு வச்சுட்டு வா. வேணும்னா நீ வச்சு விடு, இல்ல வா கிளம்பு. சும்மா கத்திக்கிட்டே இருக்க. கத்திக்கிட்டே இருக்கேனா? ராஜு எத்தனை அளவு போன் போட்டான் தெரியுமா? உங்க அப்பா அம்மாவும் அங்க வந்துட்டாங்க.
அவங்க திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்றாங்க. எத்தனை தடவை நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றது. என்னங்க எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா பாருங்க, ஃபங்க்ஷனே நம்ம போன பிறகுதான் நடக்கும். ஃப்ரீயா விடுங்க, இதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஏய் ஒன்னு. என்னங்க, நான் வாங்கி கொடுத்த சட்டை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வேஷ்டி கட்ட விட்டுட்ட? எனக்கு ஓகேவா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. 2 ஃபங்க்ஷன்லயும் கொஞ்சம் தள்ளியே இரு. ஏன்னா ஒன்ன மாப்பிள்ளையான்னு கேட்ட போறாங்க. அப்படி மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இருக்க. ஆமாண்டி, உன் ஒருத்தியவே சமாளிக்க முடியல, இன்னும் வேறயா? ஆமா ஆமா, ஆசைய பாரு. உங்களுக்கு பொண்ணு கொடுக்க தான் வரிசையில நிக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா. நானும் பேச்சுக்கு தாமா சொன்னேன். போலாமா? இப்படியே சிரிச்சுக்கிட்டே வரணும். திட்டிக்கிட்டே வந்த பாத்துக்கோ. சரி வா. போற வழியில பூ வாங்கி கொடுக்குறியா? வாங்கிடலாம் வா. அப்புறம் ஹாசினி ஃபங்க்ஷன் முடிச்சோன்னா சிவானி வீட்டுக்கு போனோம். சிவானி வீட்டுக்கு? என்னடா யோசிக்கிற? இல்லம்மா, சக்தி வர வேண்டாம்னு சொன்னா, யோசனையா இருக்கு. என்னடா அதுக்காக உன் தங்கச்சிய பார்க்காம இருந்துக்குவியா? கஷ்டமா தான் இருக்கு, அதான் என்ன பண்ணனே தெரியல. அவன் ஸ்வேதாவை நினைச்சு ஏதாவது சொல்லியிருப்பான். நீ அதெல்லாம் நினைக்காத. ஹாசினி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நேரா சிவானிய பார்த்துட்டு வருவோம். இல்லனா கண்டிப்பா கோச்சிக்குவா. என்ன யோசிக்கிற? இல்லம்மா, ஸ்வேதாவை பார்க்கும் போதுல எனக்கும் கஷ்டமா இருக்கு. என்னால தானே இந்த நிலைமையில இருக்கா, அதான் திரும்பவும் அவளை பார்க்கணுமேனு ஒரு மாதிரி இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன்னாலதான் அவ நல்லா இருக்கா. நீ கெட்டதை ஏன் நினைக்கிற? நல்லதை மட்டும் நினை. போலாம்ப்பா, சிவானி ரொம்ப கஷ்டப்படுவா. சரிம்மா, சரி வா, இப்ப ராஜு வீட்டுக்கு போவோம். பொட்டு வச்சு விடு. வா. இப்போதான் அழகா இருக்கு, போலாமா? பாத்தீங்களா, அலங்காரம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. இங்க பாருங்க, கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதே. எல்லாம் சரியா தானே பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணம் நல்லபடியா முடியும், நீங்க எதுவும் நினைக்காதீங்க. என் மகனுக்கு கல்யாணம் இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன். இனி கல்யாணத்துல எதுவும் பிரச்சனைனா நல்லா கேட்டுக்கோங்க, என் வீட்டுக்கார் சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அவரோட எண்ணமே எங்களோட மூத்த மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிக்கணுங்கிறதுதான். அது இந்த அளவுக்கு வந்திருக்கு, ஏதும் கோளாறு பண்ணிடாதீங்க. ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மக உங்க மருமக. சரி சரி. அம்மா, உங்க மகன் உங்க வீட்டுக்காருக்குலாம் மாப்பிள்ளை யாருன்னு சொல்லலன்னு சொன்னீங்க, அதெல்லாம் சொல்லி சரி பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல. இல்லையா? ஷாக் ஆகாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் புருஷனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என் மகனை அந்த டயத்துல நான் எப்படியாவது வெளியே அனுப்பிடுவேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீங்க அதை மட்டும் நினைங்க. சரி. கவலையை விடுங்க சம்மந்தி, சந்தோஷமா இருங்க. என் மூத்த மகனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு அவ்வளவு பேர் அவ்வளவு வாய் பேசினாங்க. அதெல்லாம் மீறி இந்த அளவுக்கு வந்திருக்கனா, அதுக்கு அவர் துட்ட தண்ணியா இறைச்சிருக்காரு. ஏதோ ஒண்ணுனா பொறுத்துட்டு இருக்க மாட்டாரு. அவர் ரொம்ப கோபக்காரரு, அதுக்குதான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், பார்த்து நடந்துக்கோங்க. சரி சரி. அம்மா, ஐயா உங்களை கூப்பிடுறாரு. இதோ வாரேன். என்ன பேச்சு பேசுறா பாரு. இவன் மவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதே பெருசு, இதுல மண்டக்கண வேற. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் இந்த கழுதைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும். முடிஞ்ச பிறகு இவ மூஞ்சிலாம் யாரு முழிக்க போறா? ராஜுவனா இங்கதான் வர சொன்னாங்க. இங்க எந்த ஆட்டோ வரும், நேரா வீட்டுக்கு வந்துருன்னாங்க. ஒரு ஆட்டோ கூட காணோம். இங்க இருந்து நடந்து போகவும் பாதை தெரியாது. சரி ஓகே, வெயிட் பண்ணலாம். இதுதானே பஸ் ஸ்டாப், இங்கதான் பஸ் வருமா? அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாம். ஹலோ ஹலோ, இந்தாமா. யாரு? என்ன வேணும்? பொண்ணு. என்ன கூப்பிட்டீங்க? என்ன வேணும்? அது வந்து பஸ் எங்க வருமா? எனக்கு தெரியாது. இவ உடனே போன் பண்ணணும். இங்கதான் இருக்கியா? ஏய், எங்க இருக்க? நான் பாத்துட்டேன்டா. ஆமா ஆமா. இல்ல நீ சீக்கிரம் வா. சாரிடா. சாரி, நான் ஃபாலோ பண்றேன். சீக்கிரம் வா. ஃபாலோ பண்றேன்டா, நீ முதல் சீக்கிரம் வா. தெரியாம தான் ஃபாலோ பண்ணுவேன், நீ வா. வை. இன்னும் ஆட்டோ காணோம். கரெக்டான இடத்துல தான் நிக்கிறோமா? இந்த ஆள் என்ன எப்படி பாக்குறான்? ஐயோ, இது என்ன? நமக்குனே எங்க இருந்து தான் வந்து தொலைறாங்களோ. பாக்குற பார்வைய பாரு. அறிவு கட்டவன். தனியா ஒரு பொண்ணு எங்கேயும் நின்றக்கூடாது, போயிடக்கூடாது. இங்க நிக்கிறது சேஃப் இல்ல, யாரையும் காணோம். நடந்துட வேண்டியதான், ஆட்டோ வந்தா வழியில ஏறிக்கலாம். நீ எங்க போனாலும் விட மாட்டேன். டேய் கண்ணா, திரும்ப வாசியும் இங்கதானே வாரேன்னு சொன்னாங்க. என்னடா இன்னும் காணோம்? கேட்டியா இல்லையா? உன் வாய்க்கு பயந்துட்டு வராம இருப்பாங்க. ஏய் வருவாங்கம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இரு.
கண்ணா அப்பவே வந்துட்டீங்களா? திரு இப்பதான்டா கிளம்பலாமா? ஆ வாசுகி சொன்ன டைத்துக்கு இப்பலாம் வர்றதில்ல. லேட் ஆயிடுச்சுப்பா. எங்க வேகமா கிளம்புங்கன்னா கேக்குறாங்களா? தூங்கி எந்திரிச்சதே 9 மணி. பிறகு எப்படி வேகமா வர முடியும்? அடிப்பாவி, சாரிதான். என்ன பண்ண வாசுகி? நம்ம கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு வேகம்லாம் பசங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? உண்மைதான் நந்தினி. என்ன 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 ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? தானே என்ன? உண்மையை நினைச்சோம் சிரிச்சோம். நீங்க ஒண்ணு எதையும் நினைக்க வேணாம். பூ வாங்கி தரேன், நீங்க எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. கண்ணா அங்க பாரு. என்னடா இப்ப வரைக்கும் ஒரு ஆட்டோவும் காணோம். இப்ப எப்படி போறது? இந்த ஆள் வேற பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். சரி, யாருன்னே தெரியல. வரானா? காணோம். ஓ, ஒரு ஆட்டோ வந்தா போயிடலான்னு பார்த்தா. இங்கதான் இருக்கியா? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். உன் பின்னாடி நிழல் மாதிரி வந்துகிட்டே இருப்பேன். அங்க திரு அண்ணா. யாருமே இல்லைன்னு நினைச்சேன். கரெக்டா திரு அண்ணா இருக்காரு. திரு அண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கூட போய் ராஜு அண்ணா வீட்டுக்கு போயிடலாம். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. யாரு யார பார்த்து பின்னாடியே போறா? இனி இவளுக்கு தெரியாம தான் ஃபாலோ பண்ணணும். யாரும் நம்மள பாத்திரக்கூடாது. என்னடா திரு இங்க? ஆமாண்டா, இந்நேரம் எப்படி இங்க? திரு கூப்பிடு. கூப்பிட்டு கேட்டலாமா? ஏழுடா, முகூர்த்த நேரம் இங்க இருந்தா என்ன பண்றது? கூப்பிடு. ஹலோ ஹலோ தம்பி. யாரு திரு? திரு அண்ணா? ஏய் சாதனா, நீங்க எல்லாம் ராஜு அண்ணா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாமா, நானும் வரேன். எல்லாரும் சேர்ந்தே போலாம். திரு கவனிக்கலன்னு நினைக்கிறேன். யாரு திரு? சிவானிக்கு பார்த்த மாப்பிள. ஏய் ஹலோ தம்பி. ஏய் தம்பி. பார்த்துட்டான் திரு. தம்பி நான் தான். ஓ நீங்களா? இதோ வரேன். நீங்க பொண்ணோட அண்ணன் சொன்னீங்க. சொல்லுங்க, என்ன கூப்பிட்டீங்க? இல்ல, நீங்க எப்படி இங்க? கல்யாணத்துக்கு போலையா? மாப்பிள்ளை பையன் பார்க்க நல்லா இருக்கான்ல? ஆமாமா. பையனோட அப்பா அம்மா பேசுறதெல்லாம் கேட்டியா? எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அதை விட நமக்கு தூரத்து சொந்தம் வருதுங்க. ஆமாமா. பையன் நம்ம பொண்ணுக்கு ஓகேவா? பேசிடலாமா? அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சே, இன்னும் என்ன பேசிடலாமா? நமக்கு ஏத்த சம்பந்தம் தான், பேசுங்க. ஆத்தாளி, உன் வாயில இருந்து இந்த வார்த்தை வந்துச்சாமா? பரவாயில்ல. பையன் நல்ல பையனா இருக்கான், குடும்பம் நல்ல குடும்பம். இன்னும் நான் என்ன சொல்ல போறேன்? சரி, கல்யாணத்தை அப்பனா 4 வருஷம் கழிச்சு முடிச்சுக்கலாம். 4 வருஷமா? கத்தாதடி, என் மாவா வேலைக்கு போகணும்னா. யாருங்க, படிப்புக்காக 2 வருஷம் மட்டும்தான். இப்பவே 2 வருஷத்துல கல்யாணம் பேசிடுவேன். சரி. என்னண்ணா நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா. எங்க மருமகளை வர சொல்லுங்க, நாங்க பார்க்க வேணாமா? இத வர சொல்றேன். அதுக்கு முன்னா உங்ககிட்ட ஒன்னு கேட்டுக்கிறேன். நான் வச்சிருக்கிறது இது ஒரே புள்ள. என் புள்ள என்ன சொல்றேன்னா அதைத்தான் நான் கேட்பேன். இருந்தாலும் ஜாதகம் அதெல்லாம் பார்க்காம எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது? உங்க பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா பொருத்தத்தையும் பார்த்துட்டு எப்போ நல்ல நேரம் கல்யாண தேதி எல்லாம் குறிச்சிருவேன். அதுக்கு என்ன, தாராளமா கொடுக்கறேன். நானே ஜாதகம் பார்க்கணும் தான் இருந்தேன். கொடுத்து விடுறேன், நீங்க கூட போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. சரி சரி. ஆமா, உங்க பையனுக்கு தான் ஜாதகம். அது நான் பாத்துக்கிறேன். அப்பா சமாளிச்சிட்டாரு. நல்ல வேலை, ஜாதகம் இருக்கு இல்லன்னு எதையும் சொல்லல. இந்த மேடம் இன்னும் என்ன பண்றாங்க? எப்பவும் போல நார்மல் ட்ரெஸ்ல தான் வருவேன்னு சொன்னா, இவ்வளவு நேரமா? இல்லம்மா, உன்னை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கேன். சீக்கிரம் வா. சரி சரி, ஜாதகம்லாம் நாங்க போ மொத்தல வாங்கிக்கிறோம். என் மருமகளை வர சொல்லுங்க. இத கூப்பிடுறேன். அடியே ஹாசினியை கூட்டிட்டு வா. அத்தை, என் தங்கச்சியை நான் தான் கூட்டிட்டு வரேன்னு உங்க மகன் தான் உள்ள உட்காந்துருக்காங்க. சவுண்ட் கொடுங்க, வந்துருவாங்க. அப்படியா? என்னடா அந்த கழுதைய காணுமே நினைச்சேன். தங்கச்சிக்கு இதெல்லாம் பண்றத பார்த்து நம்மளை விட்டுட்டு கொஞ்ச நாள்ல போயிடுவான்னு பயப்படுறான் போல. ஏய் ராஜு, பாப்பாவை கூட்டிட்டு வா. இதோ இப்ப வந்துருவாங்க. ஏங்க என்னம்மா? எங்கங்க நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் காணோம்? இத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இதோ வந்துட்டு இருக்கேன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் காணோம். வந்துருவாங்க. என்னங்க எவ்வளவு லேட் ஆச்சு பாருங்க. வரட்டும் வரட்டும். உன் மக கிளம்புறத பத்தி தான் உனக்கு தெரியும்ல. பார்த்து பதறாம வருவாங்க. வரட்டும். வாடா பாப்பா. பாப்பா, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கங்க. சேலை. பூவடி அவ பொன்னடி அத தேடி போகும் தேடி சேலடி அந்த திருவடி அவ தேவலோகராணி தாழம் போக வாசம் வீசும் தேவியோ அந்த 7 லோகம் பார்த்திடாத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேரு பொங்க
தமிழ், சொல்லுமா. எப்போற அந்த பொண்ணை பிடிச்ச? ஏமா? ஐயோ அழகுடா, நம்ம வீட்டுக்கு வரப்போற தேவதை. ஆமாமா, தேவதை மாதிரி இருக்கால. அடுத்த மாசமே கல்யாணம் வச்சுக்கலாம்டா. எதுக்குடா 2 வருஷங்கிற? எனக்கும் ஆசைதாமா. அவ சரின்னு சொல்லணுமே. நான் வேணா பேசட்டா? வேண்டாம், அவ விருப்பப்படியே பண்ணுவோம். சரி சரி, 2 வருஷம் என்ன, 20 வருஷம் கூட காத்துக்கட. பொண்ணு அழகு தங்கம். சரிதாமா. ஏங்க, பொண்ணு நம்ம பையனுக்கு ஏத்த ஜோடிங்க. ஆமாமா. உங்களுக்கு ஓகே தானே? பையன் பிடிச்சிருக்குன்ட்டான், இதுக்கு மேல என்ன? சரிங்க, அப்பனா ஓகே சொல்லிடுங்க. அப்புறம் சொல்லுங்க. எங்களுக்கு என் பையனோட இஷ்டம் தான் எங்க இஷ்டம். என் பையன் பார்த்த பொண்ணு நாங்க இப்படி பார்த்திருந்தா கூட இந்த மாதிரி பொண்ணை பார்த்திருக்க மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து நீங்க தான் சொல்லுங்க. அடுத்தது என்ன? என் பொண்ணு படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம். நம்ம 2 வீடு சம்பந்தம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன். சரிங்க சரிங்க, படிக்கட்டும். படிச்சு முடிச்ச பிறவே கல்யாணத்தை பாத்துக்கலாம். சரி சரி. சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு, சாப்பிட்டு. இல்ல இல்ல, நிச்சயம் பண்ண பிறகு சாப்பிட்டுக்கிறோம். சரி, நீங்க சாப்பாடு சாப்பிட வேண்டாம். டீ காஃபி ஏதாவது. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுவும் சாப்பிடாம போனா நல்லா இருக்காது. டீ கொண்டு வாங்க, அதுவே போதும். சரி சரி. ஓய் ஹாசினி, எல்லாம் ஓகே ஆச்சு. சூப்பர்ல. ஆமா பூமாரி, ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. ஏய் டாமி, கருப்பி, டீ எடுத்துட்டு வாங்க. இதோ கொண்டு வரோம் ராஜு அண்ணா. பாப்பா. அண்ணா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது போதும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. வாரேன் தாமா சொன்னாங்க. திருவுக்கு கால் பண்ணிட்டேன், நந்தினிக்கு கால் பண்ணிட்டேன். இப்ப கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. சரி விடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரிண்ணா. நீ மாப்பிள்ள இல்லையா? இல்லங்க, என் அண்ணன் தான். அச்சோ, என்னடா திரு, இது அநியாயமா இருக்கு. மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இந்த கல்யாணம் கௌரவத்துக்காக நடக்குது. இந்த விஷயம் எல்லாமே சிவானிக்கும் தெரியும். என்ன தம்பி சொல்ற? சிவாவுக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா, நான் ஏற்கனவே அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க ஆனா ரொம்ப பாவம். உங்க அம்மா மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க. அதனால அவங்க அம்மா சொல்றதான் கேட்பேன், இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம், நிமிஷம் தானா இருக்கு, கல்யாணம் முடிஞ்சிடும். சாரிண்ணா, அந்த பொண்ணு வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணும் நானும் நினைச்சேன். அந்த பொண்ணுகிட்ட சொல்லியே ஒண்ணும் பண்ண முடியல. நான் என்ன பண்ண? முகூர்த்தம் எத்தனை மணிக்கு தம்பி? 10:15ண்ணா. மணி என்ன? 10 திரு. வாடா கண்ணா. ஏன் தங்கச்சி எப்படி இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? வாசுகி, ஆமா போலாம். சீக்கிரம் திரு, கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஆமா ஆமா. அந்த ஒரு டாக்ஸி. திரு வாங்க, அதுல எல்லாரும் போயிடலாம். திரு அண்ணா, நான் நீ தனியா எப்படி ராஜு வீட்டுக்கு? நீயும் கூட வா, ராஜு வீட்டுக்கு அப்புறம் எல்லாரும் போய்க்கலாம். சரிண்ணா. தம்பி ரொம்ப தேங்க்ஸ்யா. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களால முடிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க. சீக்கிரம் போங்க. நான் இதெல்லாம் சொன்னேன்னு மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்க அப்பாவை என்னால சமாளிக்க முடியாது, ப்ளீஸ்ண்ணா. நீயும் உங்க அப்பா அம்மா மாதிரி உன்னோட அண்ணன் வாழ்க்கைன்னு நினைக்காம ஒரு பொண்ணு வாழ்க்கை காப்பாத்தணும்னு நினைக்கிற. உன்னை எப்படி யார்கிட்டயும் சொல்லுவோம்? நீ போ, இனி நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணா. என்னம்மா நீ என்ன சொல்ற? கடைசி நேரத்துல போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வானே. டேய் வளையல் வாங்கி போடணும்டா, மறந்துட்டேன். போடா. முகூர்த்த நேரம் வந்துருச்சு. வளையல் வாங்கி பாப்பா கையில போடணும்டா, இது நம்ம சம்பிரதாயம். இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு? சக்தி, நான் சொல்றத மட்டும் கேளு, நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. போடா, ஒவ்வொரு கைக்கும் 3 சவரன். டக்குன்னு வாங்கிட்டு வா. நீ வந்ததும் தான் அவளை மணமேடையில உட்கார வைக்கணும். ஒன்னும் முகூர்த்தத்துக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்காக சம்பிரதாயத்தை மீறி கல்யாணம் பண்ண முடியாதுடா, சொன்னா புரிஞ்சுக்கோடா. நீ பேசுறது என்னமா எனக்கு சரியா படல. சரிடா, உனக்கு சரியா படாது. நீ இங்கே இருந்துக்கோ, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த வீட்டுல என்னைக்கு என் பேச்ச மதிச்சிங்க? இல்ல நான் தான் அலையணும். நானே போய்க்கிறேன். போகாதீங்க, நான் போறேன்னு சொல்லுடா, சொல்லுடா. பா கூப்பிட்டான்ப்பா. என்னடா? நான் போய் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம்டா, போயிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துரு. வந்ததும் நீ தான் அவளை மணமேடைக்கு கூட்டிட்டு வரணும். சரிம்மா. ஏதாவது மாடல் டிசைன் எதா இருந்தாலும் இப்பவே சொல்லிருங்க. வாங்கிட்டு வந்த பிறகு ஏதாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. அவளுக்கு ஒவ்வொரு கைக்கும் 3 சவரன்ல வளையல் போடணும். அது உனக்கு பிடிச்ச மாடலா நீ எப்படியோ பார்த்தே வாங்கிட்டு வா. சரிம்மா, இத வந்துடுறேன். ஸ்வேதா, நீ சிவானி கூடயே இரு, நான் போனவனா வந்துடுறேன். சரி சக்தி. எதுக்குடா, அவளையும் சேர்ந்து கூட கூட்டிட்டு போ. பார்த்து எடுத்துட்டு வருவீங்கல்ல. இல்ல நான் மட்டும் போயிட்டு வரேன், அவங்க இருப்பா. ஸ்வேதா பாத்துக்கோமா. சரி சக்தி. சிவானி, அண்ணன் உடனே வந்துடுறேம்மா. சரிண்ணா. என் கல்யாணத்தை நீ பார்க்க கூடாதுன்னு தானா சாஸ்திரம் சம்பிரதாயம் உன்னை வெளியே அனுப்புறாங்க. நீ வரங்குள்ள எனக்கு கல்யாணம் முடிஞ்சிரும்ண்ணா. வாடி. எங்க? மணமேடைக்கு தான். சக்தி வந்ததும் சக்தி தான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்க. வரட்டும்டி, அதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சும்மா உட்காந்துருப்பாங்களா? கீழே வந்து உட்காருவா, கூட்டிட்டு வா. இல்ல இங்கேயே இருக்கட்டும், சக்தி வந்த பிறகு பாத்துக்கலாம். ஏத்தா, அண்ணன் வந்துருவாங்க. வா
வா நாம போவோம். இல்ல சிவானி, சக்தி அண்ணா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரி. எல்லாம் நம்ம நினைச்சபடி நடக்குது. சக்தி வரங்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். எல்லாம் கரெக்டா நடக்குதுங்க. பாத்தீங்களா, பிளான் பண்ணி அந்த பையனை வெளியே அனுப்பி விட்டாங்க. தெரியும் தெரியும், சிவகாமி சரியான வில்லி. சரி வா, மணமேடைக்கு போலாம். கல்யாணம் முடிஞ்சது, அப்புறம் இருக்கே எனக்கு சந்தோஷம். நாளைக்கு பாரு, ஊரையே கூட்டி பயங்கரமா வரவேற்பு வச்சு சும்மா அசத்திட மாட்டேன். கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்குங்க. ஆமா, சந்தோஷங்க. அவன் ஏதோ வேலை இருக்குன்னு போனாமா, இப்ப வந்துருவான். சரி சரி. அப்பா சொல்லுடா. என்னப்பா இன்னும் எனக்கு கல்யாணம் முடியல? இதோ அதுக்கான நேரம் வந்துருச்சுடா. இப்படியே தான் சொல்றீங்க. எப்பப்பா நான் கல்யாணம் பண்ணுவேன்? டேய் பேசாம இரு, இந்த பொண்ணு வாரா, வா போவோம். அம்மா, என்ன நீ கோபமா பேசுற? டேய் பாத்தியா பாத்தியா, நீ கோபமா பேசுற. இப்படி எல்லாம் பேசாதம்மா. பேசுன என் பொண்டாட்டிட்ட சொல்லி கொடுத்துருவேன். பாத்தீங்களா? சரி விடு விடு, பொண்டாட்டின்னு சொல்றது நல்லதுன்னு நினைச்சிட்டு போ. இவ்வளவு நாள் நீதான் அவனுக்கு சாப்பாடு ஊட்ட, அவன் என்ன பண்றானோ அதை சமாளிக்க. அவன் அடம் பிடிச்சா நிப்பாட்ட மாட்டான்னு உனக்கே தெரியும். எல்லாத்தையும் நீ தான் சமாளிச்சிட்டு இருந்த. இனி அதுல இருந்து உனக்கு விடுதலை. அவன் பொண்டாட்டி வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவா. ஆமா ஆமா, அது உண்மைங்க. வர வர ரொம்ப அடம் பிடிக்கிறான். பாப்போம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவ பேச்ச கேட்டு ஒழுங்கா இருக்கானான்னு. அதெல்லாம் இருப்பான். அம்மா, வா பொண்ணு பார்க்க போலாம். பொண்ணு அத வாராடா, வா மணமேடைக்கு போலாம். மணமேடைக்கு போனா எனக்கு கல்யாணமா? ஆமாண்டா, வா. ஐய், ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணமே. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். டேய் டேய், போதும் வா. அப்பா, எனக்கு கல்யாணம். ஆமாண்டா வா. முறைக்காத, அப்புறம் உன்னையும் என் பொண்டாட்டிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சரிடா, வா போவோம். இப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். என் பொண்டாட்டி நானே எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கு கல்யாணம். என்ன இது, அவசர அவசரமா கல்யாணத்துக்கு உட்கார வைக்கிறாங்க. சக்தி வந்தாதான் கல்யாணம் தானே சொன்னாங்க. அதுவும் மாப்பிள்ளை என்ன இப்படி இருக்கான்? இவனை போயா சிவானிக்கு பிடிச்சிருக்கு? சக்தி பையன் நல்லவன் நல்லவன் சொன்னான், அதுக்காக இப்படி மாப்பிள்ளைக்கெல்லாம கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? சிவானி சின்ன பொண்ணு, பையன் வயசானவன் மாதிரி இருக்கான். அதான் அவன் பேச்சும் ஆளும். என்ன பண்ணலாம்? சிவகாமி, சிவகாமி. என்னையா? யார் இது? யார் கூட என் பொண்ணை உட்கார வச்சிருக்க? சிவானி, இங்க எழுந்து வாமா. யோ யோ, ரொம்ப கத்தாத. உன் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளையா அவன்தான். என்ன, என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளையா? என்ன சிவகாமி இதெல்லாம்? சிவானி, நீ எழுந்து வாமா. இல்லப்பா. சிவானி, என்னம்மா? அப்பா, நீங்க கோபப்படாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் ஓகே தான். சிவானி, அன்னைக்கு நம்ம பார்த்த மாப்பிள்ளை வேற. இது யாரு? இவங்க தான்ப்பா. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சிவானி, சரி விடு, நீ எழுந்து வா. இருக்கட்டும்பா. யோ, அமைதியா இரு. அதான் அவ எல்லாத்துக்கும் சரிங்கிறாள, அவளுக்கு எல்லாமே தெரியும். சிவகாமி, சும்மா கத்தாத. ஐயரே, மந்திரத்தை சொல்லுங்க. நல்ல நேரம் முடியுங்களா கல்யாணத்தை முடிக்க? என்ன நடக்குது? இவங்க சிவானிக்கு பார்த்த மாப்பிள்ளை இல்லாட்டி வேற யாரு? மாமா, மாமா. சொல்லுமா. சிவானிக்கு இவங்கள மாப்பிள்ளைய பார்க்கலையா? இல்லம்மா, என்ன நீ தெரியாத மாதிரி கேக்குற? அது வந்து மாமா, சக்தி, சக்தி எங்கம்மா? சக்தியை உடனே வர சொல்லு. கடைக்கு போயிருக்காங்க மாமா, இப்ப வந்துருவாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ஐயரே, மந்திரத்தை சொல்லுங்க. நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்காது. என்ன வேல்முருகன், உபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? என் பையன் கல்யாணம் இப்ப நடக்கணும். என்னங்க, உங்க பையன் இன்னொருத்தனை காமிச்சிட்டு இப்போ வேற ஒருத்தனை தாலி கட்ட உட்கார வைக்கிறீங்க? கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. என்ன இந்த மனுஷன் அளவுக்கு மீறி பேசிட்டு போறான்? கல்யாணத்தை நடக்க விட மாட்டானோ? இவனை என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க வேல்முருகன், இந்த கல்யாணத்துக்காக நான் ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கேன். உங்க பிசினஸ்ல நிறைய அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இப்ப கல்யாணம் நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? என்ன, பிசினஸ் அக்ரிமெண்டா? என் பொண்ணு கல்யாணத்தை வச்சு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியா? யார கேட்டியா பண்ண? யாரையா கேட்கணும்? சிவகாமி, இங்க பார், எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்லி எல்லா அக்ரிமெண்ட்லயும் நானும் சைன் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கல்யாணம் நடந்தாகணும். பேசாம போயிடு. என்னடி, என் மக கல்யாணத்தை வச்சு நீ பிசினஸ் பண்றியா? அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மக கல்யாணம் நடக்காது. சிவானி, நீ எழுந்து வாமா. நிறுத்தியா, ரொம்ப குதிக்காத. நீ நடக்காதுன்னு சொன்னா நான் சும்மா போயிடுவேனா? உன் பொண்ணை தூக்கிட்டு போய் என் பையனை தாலி கட்ட வைப்பேன். அப்பா, நீங்க பேசாம இருங்க. பிரச்சனை வேண்டாம், விடுங்கப்பா. எல்லாத்துக்கும் நல்லது நினைச்சுதான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். வாய மூடு. என்ன காரியம் பண்ணிருக்க? முதல் ஒன்னதான் அடிக்கணும். என்ன தியாகம் பண்றியா? வேண்டாம் சிவானி, இவ்வளவு நாள் உனக்கு நல்லா அப்பனா நடந்துக்காம இருக்கலாம். அதுக்காக உன் வாழ்க்கை இப்படி பாழக்கிற அளவுக்கு மோசமானவன் நான் கிடையாது. இப்ப நீ எழுந்து வாரியா இல்லையா? ஆமா சிவானி, அப்பா சொல்றத கேளு. பிடிக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு சரிங்கிற? சக்தி வரட்டும், அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நீ எழுந்து வா. எலும்பி வாய மூடி.
எதுக்கு இப்ப எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணம். சீக்கிரம் சீக்கிரம் தாலியை கொடுங்க. கட்டிட்டாதான் நான் போய் சாப்பிட முடியும். பாயாசத்தை பார்த்தேன், எனக்கு பசிக்குது. ச்சே, இப்படிப்பட்டவனுக்கு ஏன் பொண்ணா? மாமா ஏதாவது பண்ணுங்க, கல்யாணம் நடக்கவே கூடாது. என்ன எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு வருதுங்க. இப்ப என்ன பண்றது? சக்தி வேற வந்துருவானே. தாலியை கட்ட சொல்லிட வேண்டியதான். சமந்தி, உங்க பையனை தாலி கட்ட சொல்லுங்க. ஐயரே, தாலி எடுத்து கொடுங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. டேய் பசங்களா, இங்க வாங்கடா. இந்த ஆளை புடிங்க, என்ன பண்ணிடுறான்னு பாத்துருவோம். ஐயோ பயமா இருக்கு. சக்தி வாடா. தம்பி இந்தாங்க, இந்த செயினை முதல்ல கழுத்துல போட்டு விடுங்க. நானா? உங்க கழுத்துலயா? பொண்ணு கழுத்துல தம்பி. சரி சரி. சாரிப்பா. சிவானி எழுந்து வா. இந்த கல்யாணம் நடக்கலாட்டி அம்மா ஆட்டம் பயங்கரமா இருக்கும்பா. மன்னிச்சிருங்க. போட்டு விடு தம்பி. நிறுத்துங்க. இது எவன்? இது இது யாரு? சக்தி, நம்ம பையன் மாதிரி. யார் இவன்? நம்ம பையன் மாதிரியே இருக்கான். திருவண்ணா. சிவா, என்ன நடக்குதுங்க? எழுந்துரு, எழுந்துங்க வா. இல்லண்ணா, நீ பேசாம இரு. என்ன சிவா, யாருக்காக இதெல்லாம் இப்படி பண்ற? உங்க அம்மாக்காகவா? யார் உங்க அம்மா? ரொம்ப பயப்படுறியோ? அந்த மூஞ்ச காமி, நானும் பாத்துக்கிறேன். யாரா நீ? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? வெளியே போடா. அதானே, யாரா நீ? கல்யாணம் நடக்க மொத்தம் நிறுத்துங்கன்னு வந்துட்டு போடா வெளிய. யோ மொட்டை, உன் பையனுக்கு ஏன் தங்கச்சியா? பேசாம இருந்துரு. இல்ல ஏய், நான் யாருன்னு தெரியுமா? தெரியாதுடா, தெரிஞ்சிட்டு வந்து பேசுறேன். அது வரைக்கும் நீ அமைதியா இரு. நீதான் சிவானி அம்மாவா? ஏய், என்னடா நீ? நானு? நீ எல்லாம் ஒரு பெத்தவளா? அவன் மனநல பாதிக்கப்பட்டவன் தெரிஞ்சேவும் உன் பொண்ணுக்கு நீ கட்டி கொடுக்கற? உன்ன மாதிரி மனுஷ ஜென்மம் யாரும் இருக்க மாட்டாங்க. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவியா? திருவண்ணா வேண்டாம். திரு அண்ணாவா? இந்த பையன் பேரு திருவா? திரு, சொல்றத கேளுண்ணா, பேசாம இரு. என்ன அண்ணன் மதிச்சேனா இங்க எழுந்து வா. அண்ணா. எழுந்து வாங்குறேல. வேணாண்டி, எழுந்து போன. அதால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ எழுந்து வா. சரிண்ணா. அடியே, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எவனா ஒருத்தன் கூப்பிட்டான் எந்திரிச்சு போவ. உன்கிட்ட நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், அதையும் மீறி எழுந்து போற. அம்மா. வந்து உட்காரி. உட்கார முடியாது, அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அதுக்கு மீறி அவளை கட்டாயப்படுத்துனீங்க. என்னடா என்ன பண்ணுவ? ஏன் பொண்ணு, என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ என் தங்கச்சி. தங்கச்சியா? யாரா நீ? போட்டு வந்து வந்த பைய நான் பொண்ண தங்கச்சிங்கிறியா? கூட பிறந்தாதான் தங்கச்சின்ல. திரு கோபப்படாத, பொறுமையா பேசு. இவங்க கிட்ட எல்லாம் என்ன பொறுமை வேண்டி இருக்கு? பொம்பளையாச்சேன்னு பொறுமையா இருக்கேன். இதே வேற யாரும் இருந்தாங்க, அந்த வகத்துல செவுள் பெஞ்சிருக்கும். திரு இப்படி எல்லாம் பேசாத. செவுளு பிஞ்சிருக்குமா? சமந்தி, உங்க ஆள்களை விட்டு இவனை தூக்கி வெளியே போட சொல்லுங்க. வரட்டும் வரட்டும், எவன் வந்துடலான்னு பாக்குறேன். ஏ தம்பி, இங்க பாரு, பிரச்சனை பண்ணாத. ரெண்டு வீடும் பேசி முடிச்சு முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது. தேவையில்லாம நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கோம். போயா, அதத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ போடாட்டி நான் போவேன். திரு மரியாதையா பேசு. நீ பேசாம இரு வாசுகி. ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண நினைக்குது. பொறுமையா இருக்கணுமா? யாரா நீ? சம்பந்தமே இல்லாம வெறி பிடிச்சு போய் கத்திக்கிட்டு இருக்கா? சம்பந்தம் இருக்கு. என்ன என்ன சொல்ற? சம்பந்தம் இருக்கா? ஆமா தம்பி, உன் பேர் திருவா. உங்க அம்மா பேரு எதுக்கு கேக்குறீங்க? சொல்லு தம்பி, உன்னோட அம்மா பேரு? கண்மணி. கண்மணி? கண்மணியா? ஆமா. உன்னோட அப்பா பேரு? எனக்கு அப்பா கிடையாதுங்க, எனக்கு தெரியாது. உன்னோட அப்பா பேரு திருமுருகன். திருமுருகனா? யார் அது? உங்களுக்கு எப்படி தெரியும்?